வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் மைதா மாவு தட்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம புழுங்கல் அரிசி மாவு தட்டையும் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம், பச்சரிசி மாவு தட்டையும் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம், சீடை எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் பொறுத்து மாவு நல்லா சூடானதும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கடலையை நல்லா பவுட்ரு பண்ணி சேர்க்க போகிறோம். எந்த கப்பால் நம்ம மைதா எடுத்தோமோ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கடலையை நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். மிளகு வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட நான் வந்துட்டு மிளகாய் தூள்லாம் சேர்க்கல, வெறுமனே காரத்துக்கு மிளகு மட்டும் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம தட்டைக்கு வந்துட்டு சோம்பு, காஞ்ச மிளகாய், இந்த பூண்டெல்லாம் கூட நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு போட்டால் ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு புழுங்கல் அரிசி தட்டையில் அதெல்லாம் பயன்படுத்தி பண்ணியிருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இது மிளகு தட்டை பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது கூடவே சூடான எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. எண்ணெய் சூடாக இருக்கும்போது கை போட்டு பெசற வேண்டாம், நல்லா கரண்டியால் கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போது இது நல்லா கலந்ததும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா மிருதுவான பதம் வர வரைக்கும், நல்லா சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம் ஒரே டைமில். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு நம்ம தட்டை ஷேப்பில் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சின்ன சின்னதாக டைமண்ட் ஷேப்பில் பிஸ்கட் மாதிரி கூட பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். நல்லா மெல்லிஸாக திரட்டிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நல்லா வரும். இப்போது மாவு தயாராகிடுச்சு. இப்போ இதை எப்படி திரட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன், எண்ணெய் கவர் தான் எடுத்திருக்கேன். மாவை நல்லா சின்னதாக பிரிச்சுக்கோங்க, சின்ன சின்ன உருண்டையாக பிரிச்சுட்டு அதுக்கு பிறகு எப்படி நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுவோமோ அதே போலேயே திரட்டிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க, நல்லா ஒட்டாமல் வர்றதுக்காக. தடவிட்டு எந்த அளவுக்கு கொஞ்சம் மெலிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு நம்ம மெலிசாக திரட்டிக்கலாம். இது திரட்டிட்டு நம்ம சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஆழாக்கையே பயன்படுத்தியிருக்கேன். இல்லை எதனா சின்னதாக கப்பு இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை வச்சு பயன்படுத்திக்கலாம். இப்போது ரொம்பவே சூப்பராக அழகாக அந்த தட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம பொரிக்கும்போது தட்டை வந்துட்டு நல்லா உப்பி பூரி மாதிரி வரும். அதுக்காக ஒரு சின்ன எதனா ஒரு ஊசியை வச்சோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க, நல்லா உப்பி வராமல் இருக்கும். இப்போ தட்டை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் மெலிசாக இருக்கணும், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அழகாக நல்லா பொரிஞ்சு வரும். எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நல்லா குறைவான தீயில வச்சு அந்த நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரித்து எடுக்கணும். ரொம்ப பொறுமையாக நம்ம வேக வைக்கும்போது தான் வந்துட்டு அது நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நச்சுக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் நல்லா குறைவான தீயில வச்சு பொறுமையாக பொரித்து எடுக்கலாம். எப்போவுமே அந்த தட்டையை எண்ணெயில் போடும்போது அந்த கடாய் ஓரங்களில் வச்சு பொறுமையாக நீங்கள் வந்துட்டு எண்ணெயில் போடணும். தூக்கி டப்புன்னு போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வந்துட்டு மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது அந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா குறைஞ்சிட்டு நல்லா ப்ரௌன் கலராக அழகாக நல்லா மாறி வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மைதா தட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம புழுங்கல் அரிசி மாவுலலாம் நீங்கள் தட்டை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.